இயேசுவின் நாமத்தில் அவர் பிரசன்னத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் நமக்கு சமாதானம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் நமக்கு நிம்மதி உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் நமக்கு சந்தோஷம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். அந்த பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. சேர்ந்து இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையாம், எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையாம், எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரியா, அவர் பிரசன்னத்தில் அப்படின்னு நம்ம ஒரு நிகழ்ச்சி நம்ம தொடங்குகிறோம். இதில் அவருடைய பிரசன்னம் அப்படின்னா என்ன, அந்த பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பிளஸ்ஸிங்காக மாறுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பெனி. பிரசன்னம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பவர் வந்து நம்ம மேலே இறங்குறதாகவும் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறதாகவும் இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது தேவன் அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆயிருக்காரு. உதாரணமாக பார்த்துக்கிட்டா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதை எதனால் தெரிஞ்சுக்குவோம்? இன்றைக்கி நம்ம ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக வந்திருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதே போல தான் தேவனுடைய பிரசன்னம் அப்படிங்கிறது கடவுள் அந்த இடத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். எபிரேயத்தில் இதுக்கு ஒரு நல்ல வேர்டு ஒன்று இருக்குது. பிரசன்னம் அப்படின்னா பனீம். பனீம்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் வந்து அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்கிறதாகவோ, அவர் நம்ம அருகாமையில் இருக்கிறவராகவும் நம்ம முன்னிலையில் நடக்கிறவராகவும் நேரடியாக நம்ம அவரை பார்க்குறவராகவும் இருக்கார். இதுதான் அந்த பணிங்கிற வேர்டுக்கு உண்டான அர்த்தம். நம்ம சர்ச்லலாம் பாஸ்டர்ஸ் நம்ம ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தேவனே இந்த இடத்துல நீங்கள் இறங்கி வாங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நம்ம பைபிளில் உதாரணமாக பார்க்கலாம். மோசே வந்து தேவனை முகமுகமாக பார்த்தாரு. அவர் முகமுகமாக பார்த்தாரு அப்படிங்கிறது என்னன்னா, தேவனோடு அவர் வந்து அந்த இடத்துல இருந்தார். அதுதான் அதோட அர்த்தம். நம்ம இந்த காலத்தில் பெண்ணி நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வந்து நமக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை நமக்கு பெற்று கொடுத்துருக்காரு. வசனம் இப்படியா சொல்லுகிறது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சிலரோடு மட்டுமே பேசுகிறவராகவும் வழி நடத்துகிறவராகவும் அவர்களோடு நேரடியாக இடைப்படுகிறவராகவும் இருந்தார். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன செஞ்சாருன்னா, அவருடைய இரத்தத்தின் மூலமாக வந்து தேவனோடு நம்மளை வந்து இணைச்சிருக்காரு. நம்ம வந்து முன்னே எப்படி இருந்தோமா, தூரமாக இருந்த நம்மளை அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கி தேவன் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ பிரியா. அப்படி பிரசன்னம் அப்படின்னா அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஆமென். அதை தான் குறிக்கிறது. ஓகே, ஸோ நல்ல வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம்.
முன்னே தூரமாக இருந்த நாம அவருடைய ரத்தத்தினால் அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். ஆமென். ஸோ தேவனுடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் நம்முடைய ஊழியத்தில், நம்ம சபையில், நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய பிரசனுக்கு, அவருடைய பிரசனம் என்பது அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை முன்னே நம்ம தூரமாக இருந்தோம், இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியே ஸ்லாக்கியத்துக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ப்ரே பண்ணாலும், எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணாலுமே நம்ம மறக்கக்கூடாத ஒரு காரியம் உண்டுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கிருந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்குது, தேவ பிரசனம் உண்டு என்பதை நம்ம எந்த சொல்லும் மறக்கவே கூடாது. ஸோ இந்த நிச்சயத்தோட தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது, என் ஊழியத்தில், என் சபையில், என் வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் இருக்குதுன்னு சொல்லி இந்த நிச்சயத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி தான். ஆமென். தேங்க்யூ. காட் bless you.